நற்செய்திகள். இன்று எனக்கு அடுத்திருப்போர் யார் என்ற தலைப்பில் ஐரோப்பாவில் இடம்பெறும் மாநாடு ஒன்றின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய உரை ஒன்றில் அனைவருக்கும் நலவாழ்வு பாதுகாப்பு அளிப்பதன் தார்மீக அவசியத்தையும் ஐரோப்பா முழுவதும் உள்ள வலுக்குறைந்த மக்களுக்கு ஆதரவளிக்க வேண்டிய அவசிய தேவையையும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 18 புதன்கிழமையன்று வத்திக்கானின் திருத்தந்தை 6ஆம் பவுலரங்கில் இந்த மாநாட்டின் பங்கேற்பாளர்களை சந்தித்த போது இவ்வாறு வலியுறுத்திய திருத்தந்தை ஐரோப்பாவில் நலவாழ்வு, சமத்துவம் மற்றும் ஒன்றிப்பு நிலவிடவும் அழைப்பு விடுத்தார். ஐரோப்பிய ஆயர் பேரவைகளின் மன்றம், இத்தாலிய ஆயர் பேரவை மற்றும் உலக நலவாழ்வு அமைப்பு ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு 2வது உலக நலவாழ்வு அமைப்பின் ஐரோப்பிய நலவாழ்வு சமத்துவ நிலை அறிக்கையின் சமர்ப்பிப்புடன் ஒருங்கே நடைபெற்றது. நலவாழ்வு பராமரிப்பை அணுகுவதில் அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகளையும் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் கடுமையான மனநல சவால்களையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, உடல்நலம் என்பது ஒரு மனித உரிமை, அது ஆடம்பர பொருள் அல்ல என்று வலியுறுத்தியதோடு அலட்சியத்திற்கும் தனிமைப்படுத்தலுக்கும் எதிராக சமூகங்கள் செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். நல்ல சமாரியனின் ஓமையை மேற்கோள் காட்டி மற்றவர்கள் மீதும், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மற்றும் துயருறும் மக்கள் மீதும் தங்களுக்குள்ள பொறுப்பை உணர்ந்து கொள்ளுமாறு பங்கேற்பாளர்களை கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. கொலம்பியாவின் பொகோட்டாவில் இடம்பெற்ற அமேசான் தல திரு அவை மாநாட்டின் 6வது பேரவைக்கு அனுப்பியுள்ள காணொளி செய்தி ஒன்றில் அமேசான் பகுதியில் நற்செய்தியை பண்பாட்டுடன் ஒருங்கிணைக்கும் தனது பணியை தொடருமாறு ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 17 செவ்வாய்க்கிழமையன்று அனுப்பியுள்ள இந்த வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு அதன் தல திரு அவையை ஊக்கப்படுத்தியுள்ள திருத்தந்தை, அது தனது பணியின் பன்முகத்தன்மையில் ஒன்றிப்பின் அடையாளமாக திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அமேசான் சமூகங்களின் எதிர்கால பாதையை அறிந்து கொள்வதில் காட்டிய அர்ப்பணிப்பிற்காக பங்கேற்பாளர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ள திருத்தந்தை, அப்பகுதி சந்தித்து வரும் பொருள்சார் மற்றும் ஆன்மீக போராட்டங்களையும் ஒப்புக்கொண்டுள்ளதுடன் குறிப்பாக சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் திரு அவை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ளும் போது அதற்கு துணை நிற்கும் அனைவருக்கும் தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். பன்முகத்தன்மையில் ஒன்றிப்பை வளர்க்கும் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக திரு அவையின் பங்கை எடுத்துக்காட்ட மெதுவான ஆனால் நீடித்த வளர்ச்சி மற்றும் உயிர் பாதுகாப்பின் அடையாளமாக விளங்கும் ஹிகுவாகோ மரத்தின் உருவகத்தை பயன்படுத்தியுள்ளார் திருத்தந்தை. விசுவாசத்தை கிறிஸ்துவின் அன்பில் ஆழமாக வேரூன்றச் செய்வதன் முக்கியத்துவத்தையும், நற்செய்தியானது கலாச்சாரத்திற்கு பொருத்தமானதாகவும் உள்ளூர் மரபுகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் தனது செய்தியில் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை. கலாச்சார பண்பாட்டு மயமாக்கல் என்பது கடினமான ஆனால் அவசியமான ஒரு பாதை என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, ஹெரிடா அமேசோனியா என்ற நூலை மேற்கோள் காட்டி தூய ஆவியாரின் அருளடையாளத்தை விசுவாசிகள் தழுவிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மார்ச் 16 திங்களன்று பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அவர்களுடன் தொலைபேசி வாயிலாக இடம்பெற்ற உரையாடலின் போது பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மோதல்கள் குறித்த தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளதுடன் அமைதியை நிலைநாட்டுவதில் திருப்பீடத்தின் அசைக்க முடியாத ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 16 திங்களன்று இடம்பெற்ற இந்த உரையாடலின் போது மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் பதற்றமான சூழல் குறித்தும், மோசமடைந்து வரும் பாலஸ்தீன மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் குறித்தும் பாலஸ்தீன அதிபருடன் ஆலோசித்தார் திருத்தந்தை. அனைத்துலக சட்டத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டுமென்றும், குறிப்பாக இரு நாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, இவைகள்தாம் நீதி மற்றும் நிலையான தீர்வை நோக்கிய இன்றியமையாத நடவடிக்கைகளாக அமைய முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத சுதந்திரம், மனச்சான்றின்படி செயலாற்றுதல் மற்றும் கருத்து சுதந்திரம் ஆகியவற்றிற்காக தன் வாழ்நாள் முழுவதும் ஆற்றிய பணிகளை கௌரவிக்கும் விதமாக அமெரிக்க தேசிய அரசியலமைப்பு மையம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு சுதந்திர பதக்கத்தை வழங்குவதாக அறிவித்துள்ளது. இவ்வாண்டு ஜூலை 3 வெள்ளிக்கிழமையன்று சுதந்திர அரங்கத்தில் இடம்பெறும் 38வது ஆண்டு விருது வழங்கும் விழாவின் போது பெற்றுக்கொள்ளவிருக்கும் இந்த விருதிற்கான தனது ஏற்புரையை திருத்தந்தை வத்திக்கானிலிருந்து காணொளி செய்தி வாயிலாக வழங்க இருக்கிறார். திருத்தந்தையாக பொறுப்பேற்றது முதல் பல்சமய உரையாடல் மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஆகியவற்றின் வழியாக நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு திருத்தந்தை உழைத்து வருகிறார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.